இல்லைன்னா சின்ன சின்ன பசங்க பல பேர் நினைச்சுக்கான் ஈழம் நேவலதான் முடிஞ்சு போச்சு. எப்படி கிளம்புனா நீ நினைச்சியா? ஒரே நாள்ல பல லட்சம் பேர் மொத்தமா நெஞ்சில ஒரு குத்து விட்டா டக்குன்னு நின்ன மாதிரி நின்ட்டான். என்ன பண்றதே தெரியல. எங்க இருந்து வந்தா எங்க உட்கார்ந்தான்னு தெரியல. பல லட்சம் பேர் பட்டக்குன்னு உட்கார்ந்தான். இதே போல ஈழ விடுதலைக்கான புரட்சி ஒரு நாள் வெடிக்கும். நீ எழுதி வச்சுக்கணும். இந்த 40 லட்சம் பேர் ஒரு மாட்டுக்காக கூடான் என்றால் தாய் தமிழ் நாட்டுக்காக கூடுவானா மாட்டானா? மானத்தமிழ் மகன் கட்டாயம் கூடுவான். கூட வப்ப நீ அவ்வளவுதான் விட்டுச்சுன்னு நினைக்கிற. தினம் ஊதுறோம், உலகெங்கும் வாழ்றோம். நாங்கள் வாழாத நாடு இல்ல, ஆனா எங்களுக்கென்று ஒரு நாடுதான் இல்ல. எல்லா நாட்டில இருந்து வெடிப்போம். இந்திய பெருநிலத்திற்குள் எல்லா தேசிய இனங்களும் என் உரிமைக்காக பேசும். பேச வப்பன் பேசுவான். என் அருமை சகோதரன் என் உடன் பிறந்தான் யாசின் மாலிக் எனக்காக பேசுவான். என்னுடைய அருமை சகோதரன் ஜக்மோகன் சிங் எனக்காக பேசுவான். கர்நாடகாவிலிருந்து என் அருமை உடன் பிறந்தான் சுபாஷ் சந்திரா எனக்காக பேசுவான். கேரளாவிலிருந்து மலையாள மண்ணிலிருந்து என் அருமை சகோதரன் சுரேஷ் என்கிற பேராசிரியர் பெருமகன் எனக்காக பேசுவான். இந்திய நாட்டில் எல்லா மொழிவழி தேசியங்களின் எனது உரிமைக்காக குரல் எழுப்புவான். என் தந்தை ஐரோம் சர்மிளா பேசுவான். அவளுக்காக நான் பேசுவேன். இந்தியாங்கிறது ஏன் நாடு? பாரத நாடு பைந்தமிழர் நாடவா? நீ என்ன தனித்தமிழ்நாடு இருக்கிற சும்மா பயணிச்ச என்னைய? மொத்த தேங்காயை உடைச்சிட்டு சில்லெடுத்து கடிக்கிற சின்ன பையன் கிடையாது நானு. தேங்காய் மொத்தம் என்னது? பிரிவினைவாதி யார பேசுற? வந்தேரி நாய்களை நீங்க பேசக்கூடாது. வந்து என்ன விட்டுக்க நீ? யாரு சிறுபான்மை? அவன் வந்து வீச்சுக்கிறான் சிறுபான்மை. அப்ப நீ யாரு? ஐயா எச்ராஜா பெரும்பான்மை தேசியமா? யாரு? நான் இந்துவே இல்லைங்கிற. கோக்கு பிப்சி அந்நிய பானத்தை எதிர்க்கிற மாதிரி அந்நிய மதங்களை நாங்க எதிர்க்கிறோம். இடையில வந்த செர்சி மாத்தை ஏற்றுமதி செய்யற மாதிரி சாதியமா நடக்கிறோம். கடவுள் வரி சமய வரி கண்ணன்னிகர் தமிழுக்கு நோய் இடை வந்த சாதி என்னும் இடம் ஒழிந்தான் ஆவது நம் தாயே என்று புரட்சி முழக்கமிடுகிறாங்க. பார்த்தேன். சாதி மறுத்த ஏரி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும். சாதி பிடிப்பற்ற தோலே நல்ல தண்டமிழ் வாளை தூக்குங்கா என் பாட்டை. சும்மா வந்து ஏதோ இந்த பயிர் சாதி இல்ல மதம் இல்லை நானடா சொல்றேன். பச்சை பிள்ளை சொல்லுகிறா, பொம்பளை பிள்ளை சொல்லுது. சாதி மதங்களை மறந்து நாங்கள் தமிழர்களாக கூடி நிற்கிறோம். இந்த மாடுன்னு நினைச்சான் கொம்ப வச்சு தூக்கி தள்ளிட்டு ஓடா அப்படின்னு பேட்டி விட்டுச்சு. அடிக்கிறேன் பாரு, ஒவ்வொன்றுக்கு அடிக்கிறேன் பாரு. அதிகாரத்தை பிடிப்பேன். அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வழியில் தான் அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. இத்தனை மாவீரர்களின் கனவை நான் நனவாக்காம போக மாட்டேன். ஒரு மாநாடு நடத்துவேன். இந்த 40 லட்சம் பேர் பேரணியா நடந்து வந்தாங்கன்னா எத்தனை நாள் ஆகும் பேரணி முடியும் நீ நினைச்சுக்க. உலகம் இருக்கிறவனை திரட்டுவேன். மாபெரும் மாநாடு போடுவேன். இந்தியாவில் இருக்கிற அனைத்து தேசிய மக்களின் பிரதிநிதிகளையும் பேச வைப்பேன் என் விடுதலைக்காக. நீ இல்ல, என் தலைவன் எனக்கு கற்பித்தான். என் விடுதலை உலகில் எவரிடத்திலும் இல்லை, என்னிடத்திலே என் கைகளிலே இருக்கிறது. நான் உயர்த்துவேன், குரல் எழுப்புவேன். எனக்கு ஒரே தீர்வு. உலகத்தில் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தேசியத்தின் மக்கள் தமிழர்கள். இந்திய பெருந்தேசம் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்த இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் தமிழர்கள் நாங்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தி செக்கிழுத்தி சிறைவிட்டு தூக்கிலே தொங்கி எண்ணற்ற தியாகங்களை செய்த இனத்தின் மக்கள் தமிழர்கள். விடுதலை பெற்ற இந்தியாவிற்குள் இறையாண்மை சட்டத்திட்டம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற
ஒரு இனத்தின் மக்கள். இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற இனத்தின் மக்கள். காவிரியில் தண்ணீர் மறுக்கப்பட்ட போதும், முல்லை பெரியாற்றின் உரிமை மறுக்கப்பட்ட போதும், எண்ணற்ற உரிமைகள் பறிபோன போதும் இந்திய நிலத்தை இன்று வரை நேசித்து இந்திய குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இனத்தின் மக்கள் தமிழர்கள் நாங்கள். எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உங்களுக்கு நண்பன் என்றால் நாங்கள் உங்களுக்கு யார் என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. சிங்களன் வேண்டும் என்றால் அவனை வைத்துக் கொள்ளுங்கள், எங்களை விட்டு விடுங்கள். நாங்கள் வேண்டும் என்றால் எங்களை வைத்துக் கொண்டு அவர்களை விட்டு விடுங்கள். இதுதான் நான் முடிவெடுத்தேன். எனக்கு விடுதலை. பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் தமிழ் தேசினத்திற்கென்று ஒரு தேசம், வெறும் 26,000 மக்கள் தொகை கொண்ட இனம், 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக பெருமையோடு வாழ்கிற போது 13 கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்வதில் என்ன பிள்ளை? எனவே இலங்கை ஒரு நாடு, 2 நாடு. சிங்கள தமிழர் என்ற 2 தேசிய இனங்கள் வாழ்கிற 2 நாடு. சிங்களரோடு இணைந்து வாழ்வது என்பது சாத்தியம் இல்லை. என் இன மக்களை கொன்றொழித்த கூட்டத்தோடு இனி கூடி வாழ்வது என்பது சாத்தியம் இல்லை. என் இனத்தின் பிணத்தின் மீது நடந்து சென்று என் ஆத்தாலும் அப்பனும் அண்ணனும் தம்பியும் சிந்திய ரத்தத்திலும் கண்ணீரிலும் நனைந்து கொண்டு போய் என் அக்காவையும் தங்கையை கதற கதற கற்பழித்த கைவர்களை கட்டி பிடித்து வாழ்வது என்பது சாத்தியம் இல்லை. எனவே அறிவார்ந்த பெருமக்களே, ஆகச் சிறந்த சான்றோர்களே, வல்லாதிக்கத்தின் தலைவர்களே, ஒரு ஜனநாயக முறையில் ஒரு தீர்வு. ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் பிரிவது போல, சேர்பியா கொசாவா பிரிந்தது போல, தெற்கு சூடான் மலர்ந்தது போல, நார்வே ஸ்வீடன் பிரிந்தது போல, கிழக்கு தைமூர் மேற்கு தைமூர் பிரிந்தது போல உலகத்தீரே எங்களுக்கு ஒரு ஜனநாயக வாய்ப்பு. ஒற்றை இலங்கைக்குள் ஒரே ஆட்சிக்குள் வாழ்கிறீர்களா, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா என்ற பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள் வாழ்கிறோம் என்று நமது மக்கள் வாக்களித்தார், வாய் மூடி மௌனிக்கிறோம். இல்லை, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம் என்று வாக்களித்தார், எங்களை பிரித்துவிட்டு தனி நாடாக பிரகடனப்படுத்துங்கள். இல்லை என்றால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். எனக்கும் எவனும் உதவ வேண்டாம், சிங்களனுக்கும் எவனும் உதவ வேண்டாம். சண்டை எனக்கும் அவனுக்கும். நல்லப்பனுக்கு பிறந்தது சிங்களனா தமிழனா என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம். இதனை என் நாடு அனுஷ்டா பொட்டலாயிடுச்சு, சுடுகாடாயிடுச்சு என்ற சொல்ற ஈழம் தான் அமைதியா இருக்கு. சுடுகாடு அமைதியா தாங்க இருக்கும், ஒண்ணுமே இல்ல. ஆனா இப்ப கூட விட்டுரு, எங்களை இப்ப கூட விட்டுரு. நாடு எனக்கு இருக்கு, அவன்கிட்ட இருக்கேன்னு பாப்போம். வரும் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். பன்னெடுங்காலமாக நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எமக்கான வரலாற்றை எழுதிக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, அன்பு தம்பி தங்கைகளே, நிச்சயமாக நாம் உறுதியாக தனித்தமிழீழ சோசலிச குடியரசு வெல்லும். நமது தலைவன் ஏந்திய ஆயுத புரட்சி மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சியில் வென்று முடிப்போம். அதற்கு முதலில் தமிழ்நாட்டு அரசு என்கிற அதிகாரத்தை பிடிப்போம். அதையே அனுதினமும் கொள்கையாக கொண்டு செயல்பட துடிப்போம். இதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது சாத்தியமா, இது நடக்குமா, இது நடக்காதா, அதெல்லாம் நீ சிந்திக்க வேண்டியது இல்லை. நம்மளால முடியும்.